மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன கேம் பார்க்க போகிறோன்னா, ரோப்ளாக்ஸுங்கிற கேம் தான் பார்க்க போகிறோம். யார் யாரெல்லாம் ரோப்ளாக்ஸ் வச்சுருக்கீங்களோ என் ஐடியை வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துருங்க மக்களே. இதுதான் என்னோடய ஐடி. இது இருக்குல்ல, ப்ரோ கேமர்ஸ் கீழே _408. யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ ரோப்ளாக்ஸ் வச்சுருக்கீங்களோ அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துருங்க மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோன்னா, ரோப்ளாக்ஸில் கிரிமினல் vs ஸ்வாட் தான் பார்க்க போகிறோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கேம் இந்த ரோப்ளாக்ஸ்னு சொல்லலாம். இது எனக்கு ஃபேவரட்டான கேம்னால் இதுதான். யார் யாரெல்லாம் இது விளையாடுவீங்களோ கமெண்ட் செக்ஷனில் கிரிமினல் vs ஸ்வாட்னு போட்டிருங்க மக்களே. இப்போ நம்ம கேம் உள்ள என்ட்ரு ஆக போகிறோம். நம்ம என்ட்ரு ஆகிடுச்சு மக்களே. இதில் வந்து எத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு காட்டுறது. இதில் வந்து கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க, பார்க்கலாம். இப்போ ஒருத்தவங்க வந்து ஜாயின் ஆகிருக்காங்க. நம்ம ஸ்வாட்டுக்கு போயிடலாம். இப்போ வந்து நம்ம கிளாத்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம நல்லது. இந்த கிளாத்ஸ் போட்டு போனீங்கன்னா நம்மளுக்கு ஹெல்த்து குறையிறது கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எனக்கு பிடிச்ச இடம்லாம் நான் எடுத்துக்கிறேன். யாரோ வெளில ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க மக்களே. நானும் அவனான்னு பார்த்துருவோம். சம்திங் ரோப்ளாக்ஸ் ஹேக்கர்னு நினைக்கிறேன் மக்களே. ஹேக்கர்னு சொல்ல முடியாது, ப்ரோ கேமராக இருக்கலாம். ஏன்னா அவங்க ஓடுறத பார்த்தாலே தெரியுது, ரொம்ப ஃபாஸ்ட் ரன்னிங்காக இருக்குது. அதில் கொஞ்சம் டஃப்பு தான் இன்னைக்கு. உங்களுக்கான மேலே இருக்காங்க. போடு சூப்பர். யாரை சாகடிச்சிட்டாங்க மக்களே. நம்ம அங்கே போயிடலாம். somebody shooting. Hey, yeah. I think he is very pro gamer, but he is cheating. ஓஹோ, you are battling to a real goat. அவங்க மக்களே ரொம்ப டஃப் எடுக்கிறாங்க நம்மளுக்கு. ஸ்வாட்டு தான் இருக்காங்களே, அடிக்கவும் மாட்டாங்க. அங்கே மாஸ்டர் மேலே இருக்கான். ஓஹோ ப்ரோ, ப்ரோ இது அவ்வளோதான். என் ஃப்ரெண்டு வந்து நல்லா விளாடுவான் மக்களே. அவன் சீட்டிங்லாம் பண்ணல, அவன் நல்லா விளாடுவான். பட் ஆனால் இப்போ அவன் ஆஃப்லைன். சில பேர் ரோபாக்ஸை வச்சுக்கிட்டு ரொம்ப சீட்டிங்லாம் பண்ணுறாங்க கேம்ஸில். அதான் டஃப்பாக இருக்குது. என் இந்திய ரோபாக்ஸும் கிடையாது, இந்த சீட்டிங்கும் நான் பண்ண மாட்டேன். இந்த ரோபாக்ஸை ஃபஸ்ட்டு கிடையாது மக்களே. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சொல்லு. ஓ, மேலே தான் இருக்கீங்களாடா. talking to the real goat. எல்லாம் கோட்டு படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மக்களே. யார் யாரெல்லாம் தளபதி ஃபேனோ இங்கே கமெண்ட் பண்ணிடுங்க, ரெட் கலர் ஹார்ட் போட்டு. இதில் இருக்கிற கிரிமினல் vs ஸ்வாட்டில் இருக்கிற ப்ராப்ளமே என்னென்னா, ஸ்னைப்பரில் பார்த்தா சில மொபைலில் வந்து தூரத்தில் உள்ளது தெரியாது மக்களே. லாங் டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் பிளர்ராக தான் தெரியும். பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரில, வெறும் ஸ்கையாக தான் இருக்குது. கஷ்டமாக இருக்குது.
ஐஃபோன் அந்த மாதிரி சைடு லக்ஸரி ஃபோன் சைட்ஸ்லாம் கிளியராக இருக்கும். ஏன்னா அதில் வந்து டிஸ்பிளே நிறையா அதிகம், அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா 50 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆச்சுன்னா உங்களுக்கு நான் லைவ் வீடியோ போடுறேன். I think somebody seeing us. கீழே இந்த கோடுன்னு வர்றது வந்து நம்ம சாகடிச்சிட்டோம்னு அர்த்தம், மக்களை கில் பண்ணோம்னு நினைக்கிறேன். அதான் அதுக்கு மீனிங் தான் கோடு. பிரச்சனையே நமக்கு தூரத்தில் உள்ள தெரிய மாட்டேங்குது மக்களே, கடுப்பாக. இதான் நம்ம சேஃப் ஜோன். இல்லாட்டி நிறையா பிளேயர்ஸ் இருக்கிறனால நம்மளை சேஸ் பண்ணிடுவாங்க. அதனால் இங்கேருந்து தான் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜெட் எடுத்துகிட்டு வராங்க மக்களே. கொஞ்சம் இதில் ஸ்னைப்பரில் ஸ்லோ லோடிங்காக தான் இருக்கும் புல்லட்டு. மட்டும் ஃபாஸ்ட் லோடிங்காக இருந்தால் அவ்வளோதான் மக்களே. நான்லாம் இருக்கீங்க. இந்த கேம் யார் யாரெல்லாம் விளாடுவீங்களோ அவங்கெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அண்டு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்துருங்க மக்களே. ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் போட்டுக்கலாம். சார் 19 GB நினச்சேங்க. இவனும் ஒரு சீட்டர் தான். ஏன்னா இன்விசிபிள் ஸ்கின் போட்டிருக்கான். வித் பையிங் ரோப்ளாக்ஸ் வாங்கி ஜெட்டுக்கு போகிறோம். இந்த மேப்பு முடிஞ்சு பார்ப்போம் மக்களே ரிசல்ட் யார் அதிகமாக கில் எடுத்துருக்கான்னு. எனக்கு தெரிஞ்சு சீட்டிங் பண்ணாமல் நான் தான் இங்கே கேமில் விளாண்டுட்ருக்கேன். நானும் இந்த ஸ்வாட் டீம் கிரிமினல்லாம் ரொம்ப சீட்டிங். இப்போ நான் டச் விட்டுருச்சு மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு விளாண்டதில்ல. நான் ஃபஸ்ட்டு ஐடி வச்சுருந்தது வேறு ஐடி மக்களே, இப்போ வேறு ஐடி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு மக்களே. ஐ திங்க் கேட்ச் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாரும் இல்லை. அந்த டைம்ஸ் போட்னு இருக்கவன் பார்த்துட்டான்.
மொபைல் ஒரு லேக் ஆகுது மக்களே. ஏய் ஸ்வாட் டீமே நான் தான்டா ஸ்வாட்ரா. இங்கே அதுக்கு மேலே மக்களே டைம் போட்டு இங்கே இருக்கான். மோசமாக ஓட்டுறாங்க. எப்படியோ ஷூட் பண்ணி அடிச்சிட்டாங்க. ஹெல்த்து குறையுது. ஓ டைம் 2 டைம் போட்டா. போட்டாங்க மக்களே சூப்பர். அப்படி தான்டா இந்த ஸ்வாட் தானே எனக்கு பிடிச்சது. 19 GB ரொம்ப ப்ரோவாக இருக்காப்புல. கொஞ்சம் ஹெல்த் ஏறிக்கிட்ட மக்களே. ஹெல்த் ஏறதுக்கு ஏதாவது மெடிக்கேட் அந்த சைடு இருந்தால் போதும். இல்லைன்னா ஸ்லோவாக தான் ஏறும் மக்களே. ஓ என்னன்னா பார்க்கறதுக்குள்ளே விழிஞ்சிருங்க. ஓ நீங்கள் மெசேஜ் பண்ணுவோம். டோன்ட் சீட்டிங்னு அனுப்புவோம். டோன்ட் சீட்னு அனுப்புவோம். என்ன ரிப்ளை வருதுன்னு பார்ப்போம். ஸோ ஹேக் பண்ணாமல் இருந்தால் நல்லது மக்களே. ஏன்னா அவன் ரோபக்ஸ் வச்சுருந்தேன் என்ன வேணாலும் பண்ணலாம் மக்களே. அதான் ப்ராப்ளம். லேக் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா சுரங்கம் மாதிரி வந்து ஸ்வாட்டுக்கே உருவாக்குனது. இல்லை கிரிமினலும் வரலான்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஷார்ட் சீக்ரெட் பிளேஸ். வாங்குறீங்க பயந்துட்டேன்டா. கொஞ்சம் ஒரு மாதிரி ஜர்க் ஆகிடுச்சு மக்களே. திடீர்னு வந்து சுடாமல் அவப்பட்டுக்கு மெதுவாக மேலோட்டமாக விளாண்டுட்ருக்கோம். 19 GB பார்த்தாச்சு. வாடா ஐ திங்க் 19 GB தான் ஃபஸ்ட்டு லாங் கில்லுன்னு நினைக்கிறேன். சுற்றி முற்றி மாதிரி இருக்கானு பார்ப்போம். யாருங்கிற ஒரு பிளேயர் இருக்காப்புல. ஐ திங்க் நம்ம ஏன் பண்ணிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். என் நெஞ்சில் ஹாபிக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். என்ன டைம் முடிஞ்சிச்சு. இந்த கேம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் மக்களே. பாருங்கள் 19 GB தான் அப்பில் இருக்காப்புல. மற்ற கீழே உள்ள பிளேயர்லாம் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னே தெரியல. கிட்டே வராங்க விளாட்றாங்க அவ்வளோதான். நான் வந்து 2வது ப்ளேஸில் இருக்கேன். ஏன்னா 19 GB வந்து கொஞ்சம் ப்ரோவான பிளேயர்னு நினைக்கிறேன். அதனால் கஷ்டமாக இருக்குது. பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அவ்வளோதான் மக்களே. இந்த மேப்பு முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விழுவும். ப்ரோ கேமர்ஸ் இப்போ என்ன தீஃப் கேமிங் தமிழ் எனக்கு வாய் குழம்புதே மக்களே. நானே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கேன். சேடு தான். ஏன்னா 2வது ப்ளேஸ் தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். 19 GB வந்து ரொம்ப ஹேக்கர்னால என்னால் சேஸ் பண்ண முடியல. நான் ஃப்ரெண்டு இருந்தானா வந்துடலாம். அவனோட ஐடி பேர் வந்து ஐ எம் நோபட் ஸ்னைப். எல்லாம் அவனுக்கும் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துருங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே.
பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலான்னு.